ஒரு நாள் பார்வதி தேவி சிவபெருமானுடன் விளையாடி கொண்டிருந்தாள். மிகுந்த பாசத்துடன் கிண்டலாக அவரது கண்களை திடீரென 2 கைகளாலும் மூடினாள். அந்த கணங்கள் முழு பிரபஞ்சத்திற்கே இருள் சூழ்ந்தது. படைப்பும் காலச்சக்கரத்தின் இயங்கு தன்மையும் நின்றது. இந்த செயல் பிரபஞ்சத்தின் ஒழுங்கை பாதித்ததால் சிவபெருமான் மிகுந்த கோபமடைந்தார். அன்பு கலந்த அந்த கோபத்தில், உன் தவத்தால் இந்த பிழை நீங்கட்டும் என்றும் பார்வதியை பூமியில் தவம் செய்ய சபித்தார். அதற்கிணங்க பார்வதி பூமிக்கு அவதரித்து புனிதமான காஞ்சிபுரத்திற்கு சென்றார். அங்கு கம்பா நதிக்கரையில் இருந்த ஒற்றை மாமரத்தடியில் தங்கிய அவர் மணலால் ஒரு லிங்கத்தை உருவாக்கி அதனை மனமுவந்து வழிபடத் தொடங்கினார். அந்த லிங்கமே இன்று புகழ்பெற்ற பிருத்திவிலிங்கம் எனப்படும். பார்வதியின் பக்தி உண்மையா என்பதை அறிய சிவபெருமான் பல சோதனைகளை கொடுத்தார். ஒரு நாள் தனது ஜடையிலிருந்து கங்கை நதியை செலுத்தி பெரிய வெள்ளமாய் அந்த பகுதியில் பாய செய்தார். அந்த வெள்ளத்தில் மணல் லிங்கம் கரைந்துவிடும் அபாயமும் இருந்தது. அந்த நேரத்தில் விஷ்ணு நாராயணர் பார்வதிக்கு உதவ முனைந்தார். அவரின் அருளால் பார்வதி வெள்ளத்தை தாண்டி சென்று மணல் லிங்கத்தை தழுவி காத்தார். தனது அழகிய அரவணைப்பில் லிங்கம் உருவாவது போல தோன்றியதால் சிவபெருமான் அன்போடு அவரை தழுவ குலைந்தார் என அழைத்ததாகவும் கதை சொல்லப்படுகிறது. அவளுடைய உறுதியான பக்தியையும் அன்பையும் கண்டு மகிழ்ந்த சிவன் தனது கோபம் அனைத்தையும் மறந்து பார்வதியை தனது துணையாக ஏற்றுக்கொண்டார். இதன் காரணமாக சிவபெருமான் ஏகாம்பரேஸ்வரர், அதாவது ஒற்றை மாமரத்தடியில் உறையும் இறைவன் என புகழடைந்தார்.